அடுத்து நாம் பார்க்க இருப்பது குமரகுருவர் பற்றிய தகவல்கள். குமரகுருபரர் பிறந்த ஊர் ஸ்ரீவைகுண்டம். பெற்றோர் சண்முக சிகாமணி, சிவகாம சுந்தரி. காலம் 17ஆம் நூற்றாண்டு. 5 வயது வரை ஊமையாக இருந்து திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றவர்தான் இந்த குமரகுருபரர். பேசும் திறன் பெற்றவுடனே இவர் பாடிய முதல் நூல் கந்தர் கலிவெண்பா ஆகும். இயற்றிய நூல்கள் என்ன பார்த்தோம்னா, ஸ்ரீவைகுண்டத்தில் இவர் கையிலை கலம்பகத்தை இயற்றியிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம். இந்த மதுரை கலம்பகம் சோமசுந்தரர் மீது பாடியது தான் மதுரை கலம்பகம். அடுத்த நீதிநெறி விளக்கம். திருவாரூர் நான்மணி மாலையும், சிதம்பரத்தில் சிதம்பர மும்மணிக்கோவையும், சிதம்பர செய்யுட்கோவையும், இரட்டை மணிமாலை. இந்த இரட்டை மணிமாலை சிவகாமி அம்மையார் மீது இவர் பாடியது. புல்லூருக்கும் வேலூரில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை பாடியிருக்காரு. காசியில் காசி கலம்பகம் சகலகலாவல்லி மாலையை பாடியிருக்காரு. இவரோட ஞானாசிரியர் மேலே இவர் பாடிய நூல் தான் பண்டார மும்மணி கோவை. இவரின் ஞானாசிரியர் தருமபுர ஆதீன தலைவரான மாசிலாமணி தேசிகர் தான் இவருடைய ஞானாசிரியர். காசியில் நிறுவிய மடம் குமாரசாமி மடத்தை நிறுவியிருக்காரு. முற்றும் துறந்த பத்திரராய் இருந்து நீதி நூல் பாடியவர் யாருன்னா நம்ம குமரகுருபரர் தான். பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் குமரகுருபரர். மேற்கோள் பாடல்கள். தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே என சொல்லி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் வாராணை பருவத்தை பற்றி இவர் பாடியிருக்காரு. இதில் மீனாட்சி அம்மையே வந்ததாக ஒரு ஐதீகமும் இருக்குது. சிந்தையின் நிறைவே செல்வம் என்ற அடியும், கல்வி அழகே அழகு, இந்த அடிகள் 4 அடியாரிலையும் வருது. குமரகுருபரரும் சொல்லியிருக்காரு. அடுத்து சிறந்த பாடல் வரின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்கார் நல்குறவு அவா எனப்படுமே நீரின் குமிழி இளமை நிறைச்செல்வம் நீரில் கட்டுறும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை கலைமகள் வாழ்க்கை முகந்தது எனினும் மலரவன் வண்டமிழோர்க்கு ஒவ்வான் மலரவன் செய் வெற்றுடம்பு மாய்வது போல மாயா புகழ் கொண்டு மற்றவர் செய்யும் உடம்பு என பாடியிருக்காரு. அடுத்து ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் மருதூர். பெற்றோர் ராமைய பிள்ளை சின்னம்மாள். காலம் கிபி 1823 1874 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இறையருள் பெற்ற திருக்குழந்தை யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகளார் தான். இவரின் கடவுள் வழிபடு கடவுள் முருகன், வழிபடு குரு திருஞான சம்பந்தர். இவர் வழிபடக்கூடிய நூல் திருவாசகம். இவரது பாடல்கள் 6 திருமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முறை என்ற நூல் இதுதான். உரைநடை நூல்கள் பார்த்தோம்னா, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூல்களை எழுதியிருக்காரு. இவர் பதிப்பித்த நூல்கள் என்ன பார்த்தோம்னா, ஒழுவியலொடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை என்ற நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து இவர் நிறுவிய நிறுவனங்கள் சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சித்தி வளாகம் என்ற நிறுவனங்களை நிறுவியிருக்காரு. தம் கொள்கைகளுக்கென தனி கொடியை கண்டவரும் இவர் தான். இதில் அவருடைய கொடியில் மஞ்சள் வெள்ளை நிறம் கொண்டதாக இருக்கும். சைவராக பிறந்தும் திருமாலையும் போற்றியவர் இவர். இப்பழக்கத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். இவர் ஆன்மீக நெறி ஆன்மநேய ஒருமைப்பாடு போற்றப்படுகின்றன. சித்தர்களின் ஒருவராக கருதப்படுகிறார். தமிழ் இலக்கியத்துள் மிகப்பெரிய ஆசிரிய விருத்தம் பாடியவரும் இவர் தான். 192 சீர் ஆசிரிய விருத்தத்தை இவர் பாடியிருக்காரு. தமிழ் இலக்கியத்துள்ள அடி எண்களிலே பெரிய ஆசிரியர்பா பாடியவர். 1596 அடி ஆசிரிய விருத்தத்தை இவர் பாடியிருக்காரு. தொல்காப்பியர் ஆசிரியர் பாவின் பேரல்லை 1000 அடிகள். இவருக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் என்று பெயரிட்டவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் பாடலை தொகுத்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் பாடல்களுக்கு திருவருட்பா என்ற பெயரிட்டவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் பாடல்களை 6 திருமுறைகளாக
வகுத்தவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் பாடல்கள் முதலாக பதிப்பித்தவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் பாட்டை மருட்பா என்றவர் ஆறுமுக நாவலர். மருட்பா என பொருள் மயக்கத்தை தரும் பாடல்கள் என பொருள். மேற்கோள் பாடல்கள்: அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அப்பா வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. ஒத்தாரும் உயர்ந்தாரும் உயர்ந்தாரும் எவரும். ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும். அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டு மருட்பாட்டு என்றார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவுகளவாமை வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை கலையுறைந்த கற்பனையே நிலையெல்லாம் கொண்டாடும். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்றார். அடுத்து தாயுமானவர். ஊர் திருமறைக்காடு. பெற்றோர் கேடிலியப்பர் கசவல்லியம்மையார். இவர் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரிடம் கணக்கராக இருந்தவர். உபநிட கருத்துக்களை தமிழில் மிகுதியாகச் சொன்னவர். இதை விரிவாக கூறியவர் ராமலிங்க வள்ளலார். இவருடைய பாடல்கள் தாயுமான சுவாமி பாடல்கள் திரட்டு என்று பாடல் திரட்டு என பெயர். இதில் 5 பிரிவுகளும் 1452 பாடல்கள் உள்ளன. பராபரக்கண்ணி, எண்ணாட்கண்ணி, கிளிக்கண்ணி, ஆனந்த களிப்பு, ஆகார புவனம் போன்ற இவர் தம் பாடல்களின் தலைப்புகளில் சிலவாகும். இவர் பாடலில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என அருணகிரிநாதரை பாராட்டியுள்ளார். ராமநாதபுரம் லக்ஷ்மிபுரத்தில் சமாதி அடைந்தார். இந்த நினைவு கோயில் இன்றும் அது கோயிலாக அங்கே இருக்குது. மேற்கோள்: எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதும் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்ச நினைர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டிய ஆளினும் சும்மா இருப்பதே சுகம். பார்க்கின்ற பலரூடு நீயே இருந்து அப்பனிமலர் எடுக்க மனம் நன்னனேன். அன்பை பெருக்கி எனது ஆருயிரை காட்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே.